வணக்கம், நான் நாராயணன் பேசுகிறேன். இன்றைக்கி ஐஎஃப்பி வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் மாடல்லேருந்து ஹை ரேஞ்ச் மாடல் எல்லா மாடல்லையுமே இப்போ ஏஐ டெக்னாலஜி இருக்குது. ஏஐ டெக்னாலஜிங்கிறப்ப அதில் வாஷிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இன்னொன்று டைம் சேவிங்காகவும் கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த ஏஐ டெக்னாலஜியில் ரொம்ப ஹைலைட்டாக வேலை செய்யக்கூடியது 9 சோல் வாஷ். 9 சோல் வாஷுங்கிறப்ப உங்களுக்கு ட்ரம்மு உங்களுக்கு 9 டைப்பில் மூமெண்ட் ஆகிறப்ப உங்களுக்கு வாஷிங் சூப்பராக இருக்கிறதுக்கு இது ஒரு வழிவகையாக இருக்குது. அப்படிங்கிறப்ப இது எப்படி 9 சோல் அப்படிங்கிறப்ப இது நார்மலாக நம்ம வீடுகளில் வாஷ் பண்ணுறப்ப நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட் எடுப்போம். பக்கெட்டில் நல்லா வாட்டரை நிறச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, ஒன்று லிக்விடோ இல்லாட்டி டிடர்ஜென்ட் பவுடரோ உங்களுக்கு உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையை விட்டு நல்லா கலக்குவோம். கலக்கிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரெஸ்ஸை உள்ளே போடுவோம். உள்ளே போட்டுட்டு இப்போ சாயிலேஜ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிக நேரம் ஊற வைப்போம். சாயிலேஜ் இல்லைன்னா கொஞ்ச நேரத்தில் எடுத்து வாஷ் பண்ணுவோம். வாஷ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், உங்களுக்கு லிக்விடு ஆட் பண்ணியிருந்தோம்னா எடுத்து ஃபஸ்ட்டு கும்முவோம். கும்மிட்டு என்ன பண்ணுவோம், அங்கங்கே ஏதாவது டாட்டா கரைகள் காலர் கப்பில் இருந்துச்சுன்னா அதை மட்டும் எடுத்து ஸ்க்ரப் பண்ணுவோம். இதுதான் நம்ம கையில் செய்யுது. ஆனால் மிஷினை பொறுத்த வரைக்கும் மெக்கானிசம்ங்கிறது நம்ம ட்ரெஸ்ஸை போட்டோன்னே அதுக்கு என்ன ஃபங்க்ஷனோ அதை தான் செய்யும். அதில் ஐஎஃப்பியில் என்னென்னா வாஷிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே நம்ம எல்லா மாடல்லையும் 9 சோல் கொடுக்குறோம். அப்போ 9 சோலுங்கிறப்ப இது 9 ஸ்டெப்பில் உங்களுக்கு ட்ரம்மு ரொட்டேஷன் ஆகிறப்ப 9 டைப்பில் வாஷிங் நடக்கும். அப்படிங்கிறப்ப இதைத்தான் ரோல் அண்ட் மிக்ஸ், தம்பிள், டீப் கிளீன், சாஃப்ட் சோப், ஜென்டல் ஸ்க்ரப், சுவே, லூசன், செப்பரேட், ஸ்க்யூஸ் அவுட் அப்படிங்கிறப்ப ட்ரம்மு 9 டைப்பில் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகிறப்ப உங்களுக்கு ஊற வைக்கணும், ஸ்க்ரப் பண்ணணும், லூஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 9 டைப்பில் ட்ரம்மு ரொட்டேஷன் ஆகிறப்ப வாஷிங் சூப்பராக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும். இந்த 9 சோல் இருக்கிறதுனால வேறு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஒரு ட்ரெஸ்ஸு நீங்கள் வாங்குறீங்க, ட்ரெஸ்ஸை வாங்குறப்ப ஃபஸ்ட் டைம் வாங்குறப்ப எவ்வளவு சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு நல்ல பிரைட்டாக இருக்கோ அதே மாதிரி 30 டைம் கண்டினியூஸாக வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் இந்த 9 சோலில் வாஷ் பண்ணுறதுனால என்னென்னா, நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை போடுறீங்க அப்படின்னா வாஷ் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த விதத்துலேயும் கலர் சேஞ்ச் ஆகாது. அதுக்கடுத்து உங்களுக்கு நூல் பிரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை வாஷ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஷைனிங்காகவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எத்தனை தடவை வாஷ் பண்ணிங்கனாலும் துணி சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படிங்கிறப்ப வாஷிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகத்தான் இப்போ எல்லா மாடல்கள்லையுமே 9 சோல் வாஷ் கொடுத்துருக்கோம். அப்போ வாஷிங்காக கொடுக்கப்பட்டதே 9 சோல் வாஷு. இதை உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நன்றி.